வணக்கம் நேயர்களே. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் 2018 காமன்வெல்த் போட்டிகளில் 77 கிலோ இடைப்பிரிவு பளுதூக்கும் போட்டியில் இந்தியாவின் சார்பாக பங்கு பெற்று தங்கப்பதக்கம் வென்ற திரு சதீஷ் சிவலிங்கம் அவர்களின் தந்தையாரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, தமிழகத்துக்கும் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் திரு சதீஷ் சிவலிங்கம். ஸோ அவரு தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. அந்த சந்தோஷமான தருணத்தை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் சார். எனக்கு, எங்கள் ஃபேமிலிக்கு, தமிழகத்தை சேர்ந்த நிறைய பேர் வந்து எங்களுக்கு இந்த வாய்ப்பு செய்தியை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முதல் விஷயம் என்னன்னாக்கா, சதீஷ்குமார் வந்து போன மாதம் 8ஆம் தேதியே வந்து அவர் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாங்க. அந்த லொக்கேஷனு, அந்த கிளைமேட்டெல்லாம் வந்து சூட் ஆகணும், அங்கேயே போய் ட்ரைனிங் செய்யணும் போயிட்டாங்க. ஆனால் இந்த 2018 ஜனவரியில் மங்களூரில் சீனியர் நேஷனல் காம்படிஷனில் அவருக்கு தையில் மசில் புல் ஆயிடுச்சு. அந்த பெயின் வந்து 6 மந்த்து ரெஸ்ட் எடுத்து தான் நல்லா ஆகும்னு சொல்லி பிசியோதெரபி சொன்னார். ஆனால் சதீஷ் வந்து இல்லை, இந்த சான்ஸை நழுவ விடக்கூடாது, நாங்களும் வந்து சரி உனக்கு பெயின் இருந்தாங்க ரெஸ்ட் எடுத்துப்பான்னு எங்கள் தரப்பில் ஆஸ் ஏ பேரண்ட்டு சொன்னோம். ரெஸ்ட் எடுத்துப்பா, வலி இருந்தாங்க என்ன பண்ணுறது, நம்ம நெக்ஸ்ட்டு கேம்ஸ் பார்த்துக்கலாம். ஆனால் சதீஷ் கடின உழைப்பு மூலயமா இல்லை நான் ட்ரை பண்ணுறேன், பெயின் இருக்க தான் செய்யும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு, அதை பொருட்படுத்தினாக்கா இப்போ இந்த வாய்ப்பு நழுவி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடுமையான உழைப்பு, அந்த மசிலுக்கு ஒர்க் அவுட் கொடுக்காம ஒன்லி பவர், வில் பவர்லேயே அவர் ஸ்டாண்டிங் லெவல்லே செஞ்சு ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தார். இந்த ஜனவரி டு இப்போ ஒரு 4 மந்த் வரைக்கும் இந்த லெவலில் வந்து நாங்கள் டெய்லி அவரை ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்போம். எப்படிப்பா இருக்குது, பெயின் இருந்தால் பரவாயில்ல, நீ வந்து ரெஸ்ட் எடுத்துன்னு எவ்ரிடே நாங்கள் சொல்லுவோம். அவர் இல்லை பெயின் இருக்குது, ஆனால் இருந்தாலும் நான் ட்ரைனிங் செய்கிறேன்னு சொல்லுவார். ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை, இந்த இதில் கோல்டு அடிப்பாருன்னு நம்பிக்கை இல்லை. குழந்தைக்கு பெயினாக இருக்குது, அவர் எப்படி அந்த இப்போது 71 நாடு கலந்துக்கிற அந்த நாட்டில் எல்லா வீரர்களும் வந்தாங்க. அவங்க கூட போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா நல்ல உடம்பு இருந்தால் கூட அவங்களால கூட ஜெயிக்க முடியாது. ஆனால் இன்ஜுரியான ஒரு நம்ம குழந்தை எப்படி ஜெயிக்க முடியும், நானும் எங்கள் ஒய்ஃபும் டெய்லி பேசிக்குவோம். சதீஷ்களையும் அவர் எவ்ரிடே அவர் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு நைட் ஹவர்லேயும் என்கிட்ட பேசுவார். இதை பற்றி தான் நாங்கள் ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்போம், இன்றைக்கி எப்படி இருந்தது அவர். அதே போல் அந்த ட்ரைனிங்லேயும் வந்து நான் இவ்வளோ செஞ்சேன்னு எப்பவுமே சொல்லுவார். இந்த முறை ஒரு 1 வீக் முன்னாடி கூட எவ்வளோப்பா செஞ்சேன் அப்படின்னாக்கா, நான் ஒரு 110 லெவலுக்கு தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது நானும் என் ஒய்ஃபும் நம்பிக்கை எழுந்துட்டோம். சரி, சதீஷால் வந்து இந்த முறை எதுவுமே பண்ண முடியாது, இவர் செய்கிற வெயிட்டுக்கு அங்கே செய்கிற வெயிட்டுக்கு லோடு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது, எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அவர் அந்த வில் பவரில் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டைமாக வந்து சதீஷ் எங்களுக்கு தகவல் கொடுத்தாரு. டிவிலையும் போட்டு காட்டுறாங்க. சதீஷுடைய ஈவெண்ட்டு देखिए 5 बजे 7th 5 बजे देखिएன்னு டிவிலையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. சதீஷ் எங்களுக்கு சொன்னார், இந்த மாதிரி இத்தனை மணிக்கு பாடி வெயிட்டு, இத்தனை மணிக்கு நான் என்னுடைய ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு. சரிப்பா, கொஞ்சம் உஷாரை செய்ய, ஏற்கனவே உனக்கு தையில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர் வந்ததுலேருந்து எங்கள் 2 பேருக்குமே டென்ஷன். நானும் எங்கள் ஒய்ஃபும் ரொம்ப டென்ஷன், என்ன பண்ண போகிறோன்னு தெரில, எல்லோரும் முன்னாடி போய்ட்டு இன்ஜுரியான குழந்தை எப்படி செய்வாலேன்னு தெரில. ஆனால் ஃபஸ்ட்டு டைமாக 136 அவரை கூப்பிட்டாங்க. அவர் கூட ஆஸ்திரேலியா பிளேயரு, இங்கிலாந்து பிளேயரு, கடைசியாக எல்லா நாட்டு பிளேயரும் கலந்துனாங்க. அதில் குறிப்பாக வந்து ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து பிளேயர் 2 பேர் ரொம்ப அவர் கூட கடுமையாக போட்டி போட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு 144 லெவலுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. 110 தான் நான் செஞ்சேன்னு சொன்னவர் 136 ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு அந்த ஹார்ட்டை வந்து ரொம்ப திக்குன்னு அடிச்சுட்டு இருந்தது. எங்கள் ஒய்ஃபும் வந்து பார்க்கவே முடியல அவங்களால. சதீஷ் செய்வானா, மிஸ் பண்ணிவிடுவானா சரின்னு இப்போ ஃபஸ்ட் அட்டம் வந்தார், 136 கம்ப்ளீட் பண்ணார், குட் லிஃப்ட் வாங்கினார். அதே போல் 2வது அட்டமில் 140 செஞ்சார், அதே போல் 144 செஞ்சார். இப்போ 3 அட்டம் செஞ்ச பிறகு எங்களுக்கு ஒரு மன திருப்தி. இந்த லோடுக்கு அவருக்கு கண்டிப்பாக மெடல் டைலில் வந்துடுவார் அப்படின்னு. இன்னும் 2வது ஈவெண்ட்டான க்ளீன் அண்ட் ஜெர்க்கு சினாச்சி 144 கம்ப்ளீட் பண்ணார். 2வது ஈவெண்ட்டில் க்ளீன் அண்ட் ஜெர்க்கு வந்து 173 வரைக்கும் செஞ்சார். ஃபஸ்ட்டு அட்டன் அவர் என்ன பண்ணார், 169. அவருக்கு மசில் வந்து ஃபுல்லாக இருந்தே ஃபஸ்ட்டு வந்து அந்த க்ளீன் அண்ட் ஜெர்க்கில் தான் ஃபுல்லாக இருக்குது. அவரால் சிட்டிங் உட்கார முடியாது. அதனால் நாங்கள் ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருந்தோம், இவர் என்ன பண்ணுவார் தெரில, சப்போஸ் திருப்பி ஏதாவது இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்ல லோடு போட்டாங்க 169. சரின்னு எல்லாம் பார்த்து ரொம்ப டென்ஷனாக இருந்தோம்.
வந்து அசால்ட்டாக டக்குன்னு மேலே பிடிச்சி அடிச்சார். நாங்களே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அந்த ஒரே ஒரு ஸ்டெப்லேயே அவர் சாம்பியன் ஆகிட்டார். அந்த அந்த லெவலுக்கு அவரை தன்னை தயார் பண்ணியிருக்காரு. அப்புறம் தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதுக்கப்புறம் 173 போட்டால் அதில் எக்ஸ்ட்ரா வெயிட்டு ஒரே ஒரு லிஃப்ட்லேயே அவர் இங்கிலாந்துக்காரனை ஆஸ்திரேலியாக்காரனை பீட் பண்ணி கோல்டு மெடல் சார். அது வந்து அவருடைய அச்சீவ்மெண்ட்டுடைய இது. நாங்களே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். ஆஸ் ஏ பேரண்ட்டு சந்தோஷத்தை விட அதிகமாக ஆச்சரியமாகிடுச்சு. ட்ரைனிங்கே செய்யாத ஒரு பிளேயரு டைரெக்டாக போய் செய்கிறாருனாக்கா அப்போ அவருக்கு எவ்வளோ வில் பவர் இருக்கணும், எவ்வளோ மன தைரியம் இருக்கணும், அந்த மாதிரி செஞ்சு அவர் கையிடும். இதன் மூலம் இந்தியாவுக்கு ஒரு கோல்டு மெடல் பெற்று தந்தார்னு ஒரு பெருமை ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் தமிழகத்துக்கும் பெருமை. இப்போ வழியில் செஞ்சாருன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதன் மூலம் வந்து இந்தியா பதக்கப்பட்டியலில் சதீஷ் வந்துட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கண்டினியூ டிவி பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே கீழே உட்காந்து பார்த்துருந்தோம். எல்லாம் ஏந்து கை தட்டி எல்லாம் ஒருத்தருக்கு கை கொடுத்துன்னு அந்த சந்தோஷம் பார்க்குறோம். அதுக்குள்ளே வந்து மெடல் டேலி, அந்த மெடல் பாக்ஸில் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் பாக்ஸில் எல்லோரும் நாட்டுக்காரையும் கூப்பிட்டாங்க. தேர்டு செகண்ட் எல்லாம் நிற்க வச்ச பிறகு ஃபஸ்ட்டு சதீஷ்குமார்னு கூடும்போது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே நேரத்தில் நம்ம இந்தியா ஃப்ளாக் அங்கே அவருக்கு யார் அந்த மெடல் பாக்ஸில் ஃபஸ்ட்டில் வராங்களோ அந்த நாட்டினுடைய தேசிய கீதை ஒழிச்சிக்கிட்டு கொடி ஏறும். அது நடந்தது. அது நல்லா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப அதை பார்த்து நாங்கள் எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டோம். அதுக்கப்புறம் 1 ஹவருக்கு அப்புறம் சதீஷை ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி வின் பண்ண பார்த்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நாங்கள் இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்ட நாளே கிடையாது. இவ்வளோ இந்த 3 மந்தாக வந்து ரொம்ப சதீஷுக்கு வலி இருக்குது, என்ன பண்ணுவார்னு. இப்போ உனக்கு எப்படிப்பா வலி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம். வலி இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, வின் பண்ணிட்டேன், அந்த சந்தோஷ வழியே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினார். அதுக்கப்புறமேட்டுக்கு பத்திரிக்கை போட்டு அந்த மாதிரிலாம் வந்து எல்லாரும் இந்த ரிப்போர்ட்டிங்லாம் வாங்கினாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அளவில்லா சந்தோஷம். அது இல்லாத 2014 கோல்டு மெடல் அடித்தவர் இந்த முறை 2வது முறையும் கோல்டு மெடல் அடிச்சோன்னா அது சந்தோஷமே வேறு. அந்த ரிப்போர்ட் மூலிமா அதுக்கப்புறம் எல்லாரும் இப்போ தலைவர்கள்லாம் வாழ்த்து தெரிவிக்குது. டிவி பார்த்துன்னு இருக்கும்போது அப்படியே பிரதம மந்திரி வாழ்த்தினார், நம்ம ஜனாதிபதி வாழ்த்தினார். அந்த மாதிரி எல்லா அரசியல் தலைவர்களும் வாழ்த்தினாங்க. இப்போ நம்ம பையனுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி வாழ்த்தும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் நாங்கள் பங்குத்துக்கணும். கூடவே அன்றைக்கி ஈவினிங்குள்ளும் நம்ம தமிழக முதல்வர்கிட்ட மெசேஜ் வந்தது. முதல்ல ஃபேக்ஸே மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். நான் வந்து ரொம்ப ப்ரௌட் ஆஃப் யூ தமிழ்நாடு எஸ் சதீஷ்குமார், ஐ சேங்ஷன் 50 lakh கேஷ் அவார்டு யுவர் பெஸ்ட் அச்சீவ்மெண்ட்டு ஒரு லெட்ரு கொடுத்து அனுப்பிச்சிருந்தார். நாங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். சரி, குழந்தை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு இந்த பலாபலன் உண்டு. பல பேருக்கு தெரியாது அவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லி தான் பல பேருக்கு இப்போ தெரியும். ஸோ பல சோதனைகளை தாண்டி சாதனை புரிஞ்சிருக்காரு. ஸோ இப்போ இருக்கிற பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து மாணவர்களுக்கு வந்து வெறும் கல்வி மட்டும்தான் முக்கியம், ஸோ உடற்பயிற்சியில் கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அந்த மாதிரியான விஷயம் இல்லை. ஸோ சதீஷ் வந்து அவர் எப்படி இந்த பளு தூக்கும் விஷயங்களை அவர் தேர்ந்தெடுத்தார்? எந்த ஒரு உந்துதல் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. ஸோ எந்த ஒரு உந்துதலால் இந்த துறையை அவர் தேர்ந்தெடுத்தார்? சார், அவர் தேர்ந்தெடுத்தாருன்னு சொல்கிறத விட அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி. எப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னா, 2006வது வருஷம் அவர் 8th கிளாஸ் படிக்கிறாரு. 2006 அக்டோபர் மாதம் ஸ்கூல்லேருந்து அவர் வந்தார் 8th கிளாஸ் படிச்சுட்டு. அப்போ இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து ஸ்கூல் மீட் நடத்துகிறாங்களாம், பளு தூக்கும் போட்டி. இது வரைக்கும் கிடையாது, கவர்மெண்ட் இப்போ இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது.
ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்ட்டு என்கிட்ட சொன்னார். சரி, நானும் எங்கள் ஒய்ஃபும் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இது குழந்தையா இருக்கிறானே, 13 வயசு தான் ஆகுது, இப்போ போய் என்ன வெயிட் லிஃப்டிங் எப்படி சொல்லி தரலாமா, இல்லை இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாமான்னு பேசணும். சரி, ஒரு ட்ரை பண்ணுவேமே அப்படின்ட்டு ஒரு ஃபஸ்ட் முயற்சி எடுக்கிறதுக்காக அவரை ஜிம்முக்கு கூப்பிட்டு போய் ஜிம்மில் அந்த ராடு இந்த மாதிரி செய்யணும்பா, இப்படி தான் வெயிட் லிஃப்டிங்கு, இந்த மாதிரி ஸ்னாச் செய்யணும் அப்படின்னு அவர் கற்றுக் கொடுத்தேன். அந்த கற்றுக் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னன்னாக்கா, நானே ஒரு வெயிட் லிஃப்டிங் பிளேயரு. இப்போ நான் வந்து எனக்கு முன்னாடியே இருந்த சீனியருங்கெல்லாம் சத்தாச்சேரியில் என்னுடைய முன்னோடி சீனியருங்கெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நேஷனல் லெவலில் விளையாடிருக்காங்க. சத்தாச்சேரியில் வெயிட் லிஃப்டிங் செஞ்சால் கவர்மெண்ட் வேலை கிடைக்குன்ற ஒரு ப்ரப்போசல் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸ்டேட் லெவலில் விளையாடினாக்கா ரயில்வேல வேலை வாங்கிடலாம், நேஷனல் லெவலில் வாங்கினாக்கா இந்த துறையில் வாங்கிடலாம், தபால் துறையில் வாங்கிடலாம், அதே மாதிரி ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி எல்லா துறையிலையும் வெயிட் லிஃப்டிங் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலைவாய்ப்பு இருக்குதுன்றதுனால அந்த சீனியர் வேலைவாய்ப்பு ஒரு பக்கம், அதுக்கப்புறம் பேரும் புகழும் உண்டு மற்றொரு பக்கம் இருக்குது. இப்போ சதீஷ் மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல் போய் இந்த மாதிரி பேர் வாங்கும்போது அவருக்கு பேரும் புகழும் இருக்குது. அதனுடைய பின்னணியில் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் நாங்கள் கலந்து பேசி, இப்போ சரி 13 வயசு பையன், இவனை வந்து நம்ம வெயிட் லிஃப்டிங் சொல்லி தரலாமா வேணாவா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். சரி, எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, உங்களுக்கு தான் வெயிட் லிஃப்டிங் தெரியுமே, நீங்களே ஒரு வெயிட் லிஃப்டர், நீங்கள் கற்றுக் கொடுங்க பார்க்கலாம் அப்படின்றது. ஸ்டார்டிங் ஸ்டெப்பு சதீஷ்குமாருடைய கோச்சர் நான் தான். அவருக்கு இந்த மாதிரி செய்யணுமா, இந்த மாதிரி கற்றுக் கொடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் பளுதூக்கும் போட்டிக்கு அனுப்பிச்சி வச்சேன். நாங்கள் போல் அங்கே பிடி மாஸ்டர் லெவல்லே அது அந்த போட்டி நடந்தது. அங்கே போய் பார்த்தா 40 கிலோ லிஃப்ட் பண்ணியிருக்காரு சதீஷ். அந்த சின்ன வயசுலேயே எல்லா குழந்தைங்களும் 25 கிலோ, 27 கிலோ, 20 கிலோ, 30 கிலோ கூட தூக்க முடியாது. அந்த இடத்துல 40 கிலோ லிஃப்ட் பண்ணியிருக்காரு. வந்து திரும்பி வந்து சொன்னார், அப்போ நான் டிஸ்ட்ரிக்டில் வின் பண்ணிட்டேன், நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னாரு. அந்த அந்த ஆரம்ப கட்ட ஃபஸ்ட்டு இப்போ கூட அவர் இப்போ ஃபோன் பண்ணி இந்த காமன்வெல்த் கேம்ஸில் கூட எங்களுக்கு பகிர்ந்தார். அந்த ஆரம்பத்தில் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வந்தார். டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வந்து அவரை ஸ்டேட் லெவலுக்கு விளையாட கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனாலும் அவர் அங்கே போய் என்ன பண்ணார், இங்கே 40 தூக்குனவர் அங்கே போய் 50 தூக்கிட்டார். அந்த 50க்கு அவருக்கு அந்த ஸ்டேட் லெவலில் கோல்டு மெடல். ஃபஸ்ட்டு வந்தாக்கா எந்த லெவலில் ஃபஸ்ட்டு வந்தாலும் அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு அந்த அந்த வாய்ப்பு. சரின்னு நவம்பர் 27-30 ஃபிரோஸ்பூர் பஞ்சாபில் ஃபஸ்ட் ஸ்கூல் லெவல் நேஷ்னல் டோர்னமெண்ட் நடந்தது. அதுக்கு அவர் செலக்ட் ஆகி அங்கேருந்து போயிருந்தார். அங்கே போய் அந்த 50 கிலோ லிஃப்ட் பண்ணோடனே அந்த ஃபஸ்ட்டு ஸ்கூல் நேஷ்னல் லெவலில் ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்துட்டார். ஃபஸ்ட் பொசிஷன் வந்துட்டு ரிட்டர்ன் வந்தார். வீட்டில் வந்து சொன்னார், எல்லாம் எங்களுக்கு சந்தோஷம். இந்த மாதிரி ஆரம்பத்திலே எடுப்புலேயே ஒரு 10 டேஸ் தான் ஆச்சு. இவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் நடத்தி ஒரு 5 டேஸில் வந்து ஸ்டேட் நடத்திட்டாங்க. ஸ்டேட் நடத்தி ஒரு 5 டேஸில் நேஷனல் போயிட்டாங்க. இந்த 10 டேஸுக்குள்ளே ஒரு நேஷனல் சாம்பியன் ஆகிட்டார் ஸ்கூல் லெவலில். அது ஒரு அவருக்கு ரிட்டர்ன் வந்த பிறகு எஸ்டிஐடி மூலிமா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அவருக்கு நேஷனல் லெவல் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்ததுக்காக 10,000 rupees கேஷ் அவார்டு ஆரம்பத்திலே அவர் 8th கிளாஸ் படிக்கும்போது 2006. இப்போ அவருக்கு ஒரு என்கரேஜ். அப்புறம் அவருக்கு பளுதூக்கும் போட்டிக்கு போகும்போது அப்போது கோச்சஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து ட்ராக் சூட்டு, ஷூவு, பனியனு, நிக்கரு, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் அவர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எல்லாம் எங்ககிட்ட வந்து காட்டினார். கிட் பேக்கு இதெல்லாம் பாருப்பா, இப்போ இந்த காம்படிஷன் போகிறதுக்கு இந்த மாதிரிலாம் பொருள் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. நாங்கள் சொன்னோம், சரிப்பா நீ வந்து உன்னை நல்லா படிக்க வைக்கலான்னு தான் இருந்தோம். நாங்கள் படிக்கலை, ஆனால் உன்னை படிக்க வைக்கலான்னு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் படிப்பு உனக்கு, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி 8ஆம் கிளாஸ் மறு வருஷம் என்ன பண்ணார், அதே போல் 3 வருஷம் அவர் கண்டினியூவாக ஸ்கூல் லெவல் 8th படிக்கும்போது, 9th படிக்கும்போது, 10th படிக்கும்போது 3 வருஷம் ஸ்கூல் லெவல் போய் அந்த மீட்லெல்லாம் வின் பண்ணிட்டே வந்துட்டார். எங்கே போனாலும் அவர் ஃபஸ்ட்டு தான். அப்படியே இப்போ கூட நாங்கள் ஒரு பண்டில் பண்ணி வச்சுருக்கிறோம் அது மொத்த சர்டிஃபிகேட்டும். ஃபஸ்ட்டுன்றதே அவருடைய தாரக மந்திரமாக இருந்தது. ஒரு லெவலில் வரும்போது சப்ஜூனியர் நேஷனல் சத்தீஸ்கரில் 2009 நடந்தது. அங்கே அந்த லெவலுக்கு போனோம். சப்ஜூனியர் நேஷனல் விளையாடணுன்னு அவருக்கு பெஸ்ட் லிஃப்டர் அவார்டு கொடுத்தாங்க. பெஸ்ட் லிஃப்டர் அவார்டுனாக்கா அந்த போட்டியிலே கலந்துக்கின ஒரு 200 பேரில் யார் பெஸ்ட்டாக விளையாடுறாங்களோ அவங்களுக்கு பெஸ்ட் லிஃப்டர் அவார்டு கொடுப்பாங்க. சப்ஜூனியர்லேயும் வாங்கிட்டார். அதே மாதிரி ஜூனியர் நேஷனல் நடந்தது அதே சத்தீஸ்கரில். அதுலேயும் பெஸ்ட் லிஃப்டர் அவார்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த வாங்கிட்டு வந்ததுலேருந்து அவர் பின்னாடி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்காரும் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எங்ககிட்ட வேலைக்கு வந்துடுங்க, நாங்கள் உங்களை தயார் பண்ணிடுறோம். ஆர்மிலேருந்து, ஏர்ஃபோர்ஸ்லேருந்து, நேவிலேருந்து எல்லா கோச்சஸும் சதீஷ் வேணும் என்கிட்ட கால் பண்ணி கேட்பாங்க. எங்களுக்கு ஒரு ஆவல், சரி ரயில்வேல சேரணும் சதீஷ் அப்படின்னு அவருடைய
ஆசை. அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணோம். அவர் சத்தீஸ்கர் போய் வந்த பிறகு அந்த லெவல் ஜூனியர் நேஷனலில் ஃபஸ்ட் வந்ததுனால ஜூனியர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பல்கேரியாவில் 2010 நடந்தது. அதில் போய் கலந்துட்டார். கலந்துட்டு ரிட்டர்ன் வந்தார். வந்த பிறகு அவருக்கு இன்னும் டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புங்க, போஸ்டல்காரங்க கேட்குறாங்க, ஆர்மி ஏர் போஸ்ட் நேவி எல்லாருமே கேட்டாங்க. அந்த காலகட்டத்தில் சதீஷ் கொஞ்சம் உறுதியாக இருந்தார். சரி நம்மகிட்ட நம்ம இன்டர்நேஷ்னல் ஆகட்டும், ரயில்வேலையும் கூப்பிட்றாங்க. சரி நாங்கள் அப்பாயின்மெண்ட் போகிறோம், நீங்கள் எங்கன்னா போயிட்டு போகிறீங்க அப்படின்னு. அந்த நேரத்தில் 2011 வந்துச்சு. பெங்களூரில் சீனியர் நேஷனல் வந்துடுது. அப்போ வந்து ரவி கட்லுன்னு ஒருத்தர் ஒரிசாக்கார். அவர் அப்போ தான் காமன்வெல்த் கேம்ஸில் வின் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் கூட போய் போட்டி போட்டார். போட்டி போட்டு அவர் கூட ஒரு 5 கிலோவில் செகண்ட் வந்துட்டார். ஆனால் வந்து ரயில்வே கவர்மெண்ட்டு சரி ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் அஜினவாடு கூட போட்டி போட்டு நீ செகண்ட் வந்திருக்க, உனக்கு நான் வேலை கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு அவங்க 2011 மே மாதம் அவருக்கு ரயில்வே சென்னை ரயில்வே பர்சனல் பிரான்ச் ராயபுரத்தில் அவருக்கு ரயில்வே அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த பெங்களூரில் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்த அந்த சீனியர் நேஷனல் பிளேயருங்களுக்கு பட்டியாலாவில் இருக்கிற இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அதில் வந்து செலெக்ஷன் ஆகி போயிட்டார் சதீஷ். இப்போ அந்த 2011 முதல் இப்போ 2018 வரை சதீஷ் வந்து அந்த விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் தான் பயிற்சி பெற்றுக்கிறாரு. அங்கே இருக்கிற கோச்சஸ் அவருக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. 2011 ஒவ்வொரு வருஷமும் அவர் காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் நடக்கும், அதுக்கெல்லாம் போய் கலந்துட்டு இது வரைக்கும் அவர் 4 காமன்வெல்த் கோல்டு மெடல் எடுத்திருக்காரு. கேம்ஸில் வந்து 2014 காமன்வெல்த் கேம்ஸ் கோல்டு மெடல், இப்போ 2018 காமன்வெல்த் கேம்ஸ் கோல்டு மெடல். இடையில ஏஷியன் கேம்ஸ் போயிருக்காரு, ஒலிம்பிக் போயிருக்காரு. ஏஷியன் கேம்ஸு ஒலிம்பிக்லலாம் வந்து அவருக்கு மெடல் பட்டியலில் வரல. அதனுடைய எய்மு தான் இப்போ வந்து அவர் ட்ரை பண்ண போகிறார். நெக்ஸ்ட்டு 2020 நடக்கிற ஒலிம்பிக்கில் நான் மெடல் பட்டியலில் வரணும். அதுக்காக தான் அவர் 2013-18 வரைக்கும் இது வரைக்கும் கூட அவர் வீட்டுக்கு வர்றதே கிடையாது. பயிற்சி எப்பவுமே பயிற்சி தான். நாங்கள் அவர் நைட் ஆனால் அவர் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி பேசுவோம், அவ்வளோதான். நாங்களும் அவரை வந்து எந்த தடையும் சொல்லாமல் நீ பயிற்சி பண்ணுப்பா, உன்னுடைய எய்மு நீ என்ன சாதிக்க நினைக்கிறேன் அந்த மாதிரின்னு அவரை நாங்கள் எப்பவுமே வந்து அவருக்கு என்கரேஜ் பண்ணி விட்டுருக்குறோம். ஆரம்பத்தில் அவர் வேலையில் சேர முன்னாடி வரைக்கும் அவர் 2006 ஜூனியர்ஸில் போன வந்த பிறகு எங்களுக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். நான் மிலிட்ரிலேருந்து ரிட்டையர் ஆன ஒரு எக்ஸ்-ஆர்மி. எனக்கு கிடையாது பென்ஷன் வச்சு குடும்பம் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் விஐடியில் 2007 என்னை செக்யூரிட்டி கார்டுக்கு ஆள் செலெக்ஷன் பண்ணாங்க. அந்த நேரத்துக்கு நானும் அந்த செலெக்ஷன் ஆகிட்டேன். செலெக்ஷன் ஆன பிறகு அந்த சம்பளமும் என்னுடைய பென்ஷன் சம்பளமும் சதீஷை வளர்க்குறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. இந்த சம்பளம் வாங்கி அந்த சம்பளம் பென்ஷன் எல்லாம் அவருக்கு என்ன அப்படின்னாக்கா டயட்டு ஆரம்ப கட்டத்தில் ஜிம்முக்கு போய் வந்துட்டு டயர்டாக படுத்துருவார் வீட்டில். அவங்க அம்மா வந்து கேட்பாங்கன்னா இப்போ டயர்டாக படுத்துருன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ சதீஷ் வந்து பாருங்கள் படுத்துறான். நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவருக்கு இன்றைக்கிலேருந்து ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி கொடுத்துருங்க, அது மாதிரி 2 முட்டை கொடுக்கணும், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டயட் அவருக்கு கொடுத்து அவரை ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் தயார் பண்ணோம். இது போல் வந்து 2007 நான் விஐடியில் சேர்ந்ததுலேருந்து 2011 அவர் வேலையில் சேர்க்குற வரைக்கும் எங்களுடைய அந்த வருமான பணத்தை அவருக்காகவே மொத்த பணத்தை செலவு பண்ணோம். ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட நாங்கள் வந்து வீண் செலவு பண்ணாமல் சதீஷுக்காகவே நீ செய்ப்பா, நீ எங்கே போனாலும் நீ வா, அவருடைய ட்ராவலிங் செலவு அடிக்கடிக்கு அவருக்கு ஸ்டேட் லெவல் போவார், அதேமாதிரி நேஷனல் லெவல் போவார். இதுக்கு எல்லாமே வந்து எங்கள் பாக்கெட்லேருந்து தான் செலவு பண்ணோம். கவர்மெண்ட் சப்போர்ட்டிங்கெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. 11வது வருஷம் 2016 வருஷம் அவர் ரயில்வேல அப்பாயின்மெண்ட் ஆன பிறகு அவருக்கு வந்த சம்பளத்தை உன்னுடைய சம்பளத்தை நீயே செலவு பண்ணி உனக்கு தேவையான சப்ளிமெண்ட்லாம் வாங்கி நீயே சாப்பிட்டுக்குப்பா, இனி வரப்போகிற காம்படிஷனுங்களில் எங்களை எதிர்பார்க்காம உன்னுடைய சொந்த காலிலே நீ செலவு பண்ணி செய் அப்படின்னு சொல்லி அவரை நாங்கள் சொல்லிவிட்டது விளைவு 2014 கிளாஸ்கோவில் போய் கோல்டு மெடல் அடித்து சாதனை. ஏற்கனவே வந்து 148 கிலோ சின்னாசி செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுதான் கிளாஸ்கோ ஸ்டேஜினுடைய சாதனையாக இருந்தது. இவர் 143 கிலோ போய் லிஃப்ட் பண்ணி அந்த சாதனை முடிஞ்சிடுச்சு. இப்போவும் அவர் பேரில் தான் காமன்வெல்த் ஸ்டேஜில் வந்து அவர் பேரில் தான் அந்த ரெக்கார்டு இருக்குது. அந்த ரெக்கார்டு இன்னும் யாரும் முறியடிக்க முடியல. அந்த மாதிரி அவர் தன்னை உருவாக்கி இருக்கிறாரு. இப்போ வந்து காமன்வெல்த்தில் கேம்ஸ் கோல்டு அடிச்ச மாதிரி அவருடைய கனவு
எப்படியாவது ஒலிம்பிக்கில் அடிக்கணும், அதுக்காக நான் பயிற்சி கடுமையாக பண்ணுறேன் அப்படின்ற அவருடைய கனவு இருக்குது. இப்போ இந்த சதீஷனுடைய கனவு நான் ஆர்மியில் இருக்கும்போது பளுதூக்கும் போட்டியில் கலந்துக்கிட்டு ஜூனியர் நேஷனல், சப் ஜூனியர் நேஷனல், சீனியர் நேஷனல்லாம் கலந்து மெடல் வாங்கியிருக்கிறேன். ஆனால் என்னால் வெளிநாடு போய் விளையாட முடியல, இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஆக முடியல, அஜினா அவார்டு வாங்க முடியல, ஒலிம்பிக் வரணும். அந்த என்னுடைய கனவு தான் எங்கள் சதீஷ் மூலிமா நான் நினைவாக்கி கொண்டிருக்கிறேன். பல விஷயம் இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? எல்லா பெற்றோருக்குமே ஒரு கனவு இருக்கும், பிள்ளைகள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி. நீங்களும் ஒரு பளுதூக்கும் பல பயிற்சிகள் கொடுத்துருக்கீங்க, நிறைய விஷயம் செஞ்சுருக்கீங்க. இவ்வளோ தூரம் ஏற்றுவாருன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததா? எல்லா பெற்றோருக்குமே இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும், நம்ம பிள்ளை ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? ஆனால் ஆரம்பத்தில் எங்களுக்கு இவ்வளோ தூரம் வருவாருன்னு தெரியாது. ஆரம்பத்தில் என்னன்னாக்கா அவருக்கு சதீஷுக்கு வில் பவர் இருக்கிறது மட்டும் கண்டுபிடிச்சோம். இப்போ 200-300 குழந்தைங்க கலந்து அந்த பளுதூக்கும் போட்டியில் ஸ்கூல் லெவலில் சதீஷ் மட்டும் 40 கிலோ தூக்கிட்டானாக்கா அப்போது இவங்க கொஞ்சம் பலசாலி தான் போலகுது. மற்ற குழந்தைங்கள விட அந்த வயசில் 13 வயசில் குழந்தை எல்லாரும் 25 கிலோ தூக்குற இடத்துல 15 கிலோ அதிகமாக போட்டு தூக்கி அவங்கள வின் பண்ணா அப்படின்னா ஒரு வாய்ப்பு இவனுக்கு இருக்குது. அப்போது சொந்தமாகவே ஒரு பவர் இருக்குது சதீஷ்க்கு அப்படின்றது எங்களுக்கு ஒரு மனசில் கண்டுபிடிச்சோம். அந்த கண்டுபிடிச்சதுனால தான் அவரை நாங்கள் என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தோம். சரிப்பா, நீ படிச்சினே நீ வெயிட் செய்ய அப்படின்னு. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாருமே அவரை சதீஷ் நல்ல பிளேயரு, எனக்கு கேட்குற லெவலுக்கு ஒரு பிளேயராக வளர்ந்துட்டார். அந்த நேரத்தில் தான் இந்த ரயில்வேவை நாங்கள் சூழ்ச்சி பண்ணோம். அது எதுக்காக அப்படின்னாக்கா, சென்னையிலே ரயில்வே துறை இருக்குது, அதனால் டெய்லி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வேலைக்காக ஆரம்பித்த இந்த பளுதூக்கும் போட்டி இன்னைக்கு இந்தியாவுக்கு தங்கம் வாங்கி கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்காகவும் பெருமை கொடுக்குறாரு. அந்த மாதிரி லெவலில் அது வளர்ந்துருக்குதுன்னு சொல்ல வரலாம். நீங்கள் சொன்னீங்க சார், அதாவது நீங்களும் ஒரு முன்னாள் பளுதூக்கும் வீரர் தான். ஸோ உங்களால் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு அவர் அச்சீவ் பண்ணுறாரு. அது பார்க்கும்போது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் எந்த மாதிரியான ஊக்கங்கள் நீங்கள் கொடுப்பீங்க? ஆனால் நீங்கள் பல விஷயங்கள் சந்திச்சிருப்பீங்க, அதாவது ஒரு ஃபினான்ஷியலாக இருக்கலாம், பல விஷயங்கள் நீங்கள் சந்திச்சிங்க. அதனால் அந்த பளுதூக்கும் பயிற்சியை தொடர முடியாமல் போயிருக்கலாம். ஸோ இப்போ அவர் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எந்த மாதிரியான ஊக்கங்கள் நீங்கள் அவருக்கு தருவீங்க? மனதளவையாக சரியும், ஃபினான்ஷியலாக இருக்கணும், எந்த மாதிரியான ஊக்கங்கள் அவருக்கு தருவீங்க? இப்போது நாங்கள் அந்த லெவலில் வளர்த்து விட்டோம். அதுக்கப்புறம் இந்தியா கேம்ப் போயிட்டாரு. இப்போ ஜஸ்ட் இந்த லெவலில் அவர் வளர்ந்த பிறகு இப்போ என்னன்னா, இந்தியா கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடும் 2 பேருமே 2 டிபார்ட்மெண்ட்டும் அவருக்கு எவ்வளோ வேணால் அவருக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் ஃபைனான்சியல் பற்றி அவருக்கு எந்த கவலையும் இல்லை. இப்போ அவருடைய கவலை என்னன்னாக்கா, இப்போ அவர் 194 கிலோ, 185, 190 அந்த மாதிரி லோடு போட்டு தான் அந்த தை மசில் டியராக இருந்து, அதுக்கு அந்த ஸ்பெஷலிஸ்ட் பிசியோதெரபி அவருக்கு தேவை. இப்போ 190, இப்போ அவர் ஒலிம்பிக் போக முன்னாடி 152, 187 செஞ்சு தான் செலக்ட் ஆகி ஒலிம்பிக் போனார். ஆனால் ஒலிம்பிக்கில் தேர்ட் மெடல் வாங்கினார் 155, 195. ஆக இவர் டிஃபரன்ஸ் ஒரு 6 கிலோ ஸ்னாட்ச்லையும் ஒரு 8 கிலோ ஜர்க்லையும் தான் இருக்குது. அதை ட்ரை பண்ண போய் தான் இப்போ என்ன ஆச்சுனாக்கா அவருடைய மசில் டயர் ஆச்சு. அது ஆகாமல் அவருடைய பாடி ஒத்துழைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு நல்ல இன்டர்நேஷ்னல் பிசியோதெரபியால் மட்டும் தான் முடியும். சரி, உங்கள் மசிலுக்கு இவ்வளோ லோடு தாங்கும், நீங்கள் இன்னொரு 10 கிலோ ஏற்றி போடலாம் அப்படின்னு அந்த மாதிரி தயார் பண்ணிட்டா நெக்ஸ்ட் ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக ஒரு மெடல் அடிச்சுன்னு வந்துடுவார். ப்ரைஸ் வின் பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, வாழ்த்துக்களும் இருக்குது. ஸோ எல்லா பெற்றோருமே தன்னுடைய பிள்ளைகளோட பேஷன், அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும். பல பேர் இந்த விஷயந்தான் நீ படிக்கணும், இன்ஜினியராக தான் ஆகணும், டாக்டராக தான் ஆகணும்னு அவங்க அவங்களோட பிள்ளைகளோட கனவுகளை கேட்கறது இல்லை. ஸோ நீங்கள் அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருந்தது, அந்த ட்ரீமை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளோட கனவுகளுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவு அவரோட ட்ரீமுக்கு உறுதுணையாக இருந்தீங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஸ்போர்ட்ஸ் லெவலில் அச்சீவ் பண்ணுறது, படிப்புலையும் அவர் நல்லா பட்டு சுட்டி சார். +2 எஸ்எல்சி +2 படிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் நான் அப்துல்ஹக்கீம் காலேஜில் பிஏ ஹிஸ்ட்ரியில் அவர் சேர்த்துட்டேன். அவர் படிப்பும் கரெக்டாக படிச்சுட்டு வந்தார். 2 இயர்ஸ், செகண்ட் இயர் முடிய போகிற நேரத்தில் தான், செகண்ட் இயரும் முடிஞ்சிச்சு.
அப்போ தான் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு இங்கே ரயில்வேல ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ நீ வந்து நல்ல அச்சீவ்மெண்ட்டில் இருக்கிற ரயில்வே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒரு வருஷம் படிப்பு பாக்கி இருக்குது. நானும் என் ஒய்ஃபு எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணோம். படிப்பு பெருசா இல்லை வேலை பெருசா, அந்த மாதிரி ஒரு போராட்டம் எங்களுக்கு ஒரு 2-3 மாதம் இருந்தது. சரி, படிப்புன்றது நம்ம எப்படி வேணால் படிச்சுக்கலாம், ஆனால் வேலை வந்து நம்ம வேணாம்னு சொல்லிட்டு திருப்பி கிடைக்காது அப்படின்னு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம். 2 வருஷமே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டார். ஆனால் இருந்தாலும் அவர் படிக்கணும்ன்ட்டு நினச்சிட்டு இருந்தார். இப்போ பட்டியாலா கேம்ப் போனாலும் அங்கே போயிட்டு அவர் சிக்கிம் யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்டன்ஸில் பிஎஸ்சி படித்து முடிச்சிட்டார். இப்போ வந்து அவர் பிஎஸ்சி சயின்ஸ் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்லாம் அவர் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து 2011 18 வரைக்கும் இப்போ பாருங்கள் 7 வருஷம் அவர் இங்கே நம்ம சத்வாச்சேரிலேருந்து போய் ஆயிடுச்சு. நாங்களும் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, உன்னுடைய டார்கெட் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் என்னவோ அதை வந்து அச்சீவ் பண்ணுறது நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோமா, நீ அதை பற்றி எல்லாம் கவலைப்படாத. இப்போ வந்து பப்ளிக் லெவலில் எல்லாருமே வந்து சதீஷுக்கு வயசாகிடுச்சு உடனே கல்யாணம் பண்ணுன்ற அந்த ஒரு ப்ரெஷர் எங்களுக்கு கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஆஸ் ஏ பேரண்ட் நாங்கள் வந்து இன்னமும் சதீஷ் நாங்கள் குழந்தைய தான் நினச்சிட்ருக்கோம். இப்போ அவருடைய எய்ம் என்னன்னாக்கா, இப்போ சரி காமன்வெல்த்தெல்லாம் முடிக்கலாம், இப்போ ஒரு ஒலிம்பிக்கில் ஒரு அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் வந்து ஃப்யூச்சர் இன்னும் நாங்கள் அவருக்கு செட் பண்ணாமல் இருக்கிறோம். மேரேஜ்ன்றது இப்போது வருங்கால ஒரு பிளானிங் இருக்குது. மேரேஜ் அவருக்கு பண்ணுவோம் வருங்காலத்தில். சார், நீங்கள் பல விஷயம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்ததா சார், இப்போ நீங்கள் வசித்து வர இடம் சத்வாச்சாரி. ஸோ அங்கே இருக்கிற மாணவர்களோ இல்லை இளைஞர்களுக்கோ எந்த அளவு வந்து ஒரு சதீஷ் அவங்க உத்வேகமாக இருக்காங்க? பல பேருக்கு வந்து அவர் இப்போ ஒரு ஐகான் இல்லையா? இப்போ நிறையா பளுதூக்கும் போட்டியில் கலந்துக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு நல்ல இடத்த ரீச் பண்ணியிருக்காரு. ஸோ உங்கள் பகுதி மக்கள் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய மாணவர்கள் வந்து வெறும் படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு பளுதூக்கும் போட்டியோ இல்லை ஒரு விளையாட்டிலையோ ஸோ ஒரு ஆர்வம் வந்திருக்கும். அவங்க வீட்டில் கூட சொல்லுவாங்க, பார்த்தியா இன்னைக்கு சதீஷ் அவங்க வந்து நிறைய விஷயம் சாதிச்சிருக்காங்க, ஒன்னாலேயும் முடியும். ஸோ பல பேருக்கு அவர் வந்து ஒரு உத்வேகமாக இருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து? இப்போ சதீஷ் இண்டிவிஜுவலாக வந்து ஒரு இன்ஸ்டியூட் வச்சுருக்காரு. இப்போ இவரை பார்த்து அண்ணா உங்களை போல நான் வரணும் அப்படின்ட்டு ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்கள்லேருந்து +2 காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட வந்து கேட்டதுக்கு அவர் சரிப்பா நீ ஜாயின் பண்ணி செய், நான் உன்னை தயார் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் பட்டியாலா கேம்பில் இருந்தாலும் ஆஸ் ஏ ரெஃப்ரி, நான் கிளாஸ் 2 ரெஃப்ரி படிச்சிருக்கிறேன் வெயிட் லிஃப்டிங்கில். அதனால் வந்து நானே கூட அந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நான் பயிற்சி கொடுத்துருக்கேன். 20 ஸ்டூடெண்ட் வந்து இப்போ அவருடைய இன்ஸ்டியூட்டில் அவர் போல இருக்காங்க. அவங்க பேரண்ட்டுங்களும் சரி, சதீஷ் போல தான் செய்யணும், நீ அது அவர் போல் நல்லா நீயும் பேர் இருக்கணும்னு சொல்லி அவங்க இந்த இன்ஸ்டியூட்டில் விட்டுருக்குறாங்க. அதே போல் வந்து இப்போ சதீஷ் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, கடந்த காமன்வெல்த் கேம்ஸில் மெடல் வின் பண்ணிவிட்டு ஜெயலலிதா அம்மா கிட்ட கேஷ் அவார்டு வாங்கிறதுக்கு போயிருந்தோம். அப்போ கேஷ் அவார்டு வாங்கிட்டு கூடவே என்ன பண்ணாருன்னா, ஒரு ரிக்வஸ்ட், அம்மா இந்த மாதிரி எங்கள் ஊரில் எல்லாம் ஏழை பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களால சாப்பாட்டு கூட வசதி இல்லை, சதாசியில் ஒரு ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவர் ஒரு வேண்டுகோள் வச்சார். அம்மாவும் அதை கேட்டு உடனே அதை வந்து பாஸ் பண்ணி ஹாஸ்டல் வந்து கட்டி முடிச்சுட்டாங்க சத்வாச்சேரியில். இப்போது ஹாஸ்டல் கட்டி முடிச்சுட்டு ஒரு 10 days பிஃபோர் தான் நம்ம தமிழக முதல்வர் எடப்பாடி ஐயா வந்து கான்ஃபரன்ஸ் மூலிமா அதை ஓப்பன் பண்ணி விட்டார். இப்போ நெக்ஸ்ட் மந்த் அதுக்கு செலெக்ஷன் இருக்குது. இப்போ சதீஷ் கேட்டதுக்கு என்னங்க 2.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஹாஸ்டலை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது கவர்மெண்ட் ஸ்கீம். இப்போ இதில் இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்லேருந்து இது எங்கே இருந்தோன்னா யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க போயிட்டு அதில் சேர்ந்து அங்கேயே படிச்சுக்கிட்டு அங்கேயே நம்ம ஹாஸ்டலில் தங்கி விளையாடி இந்த மாதிரி பேர் எடுத்து அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு நல்ல விஷயம் இல்லையா? இது வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து வாய்ப்புகளை தேடிட்டு இருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அடுத்ததா சார், இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன். ஸோ உங்களோட சர்வீஸை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 வருட காலங்களாக வந்து விஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எந்த அளவு வந்து விஐடி உங்களுக்கு எந்த விதத்தில் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுச்சு, அதை பற்றிய உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்க முடியுமா? இப்போ சதீஷ் வந்து இந்த மாதிரி மெடல்லாம் அடிச்சுட்டு அங்கங்கே எல்லா இடத்துலையும் வின் பண்ணிகிட்டே வந்தார். லாஸ்ட் டைம் 2014 கிளாஸ்கோவில் நடந்த காமன்வெல்த் போட்டியில் ரெக்கார்டை வச்சுட்டு அதே போல் கோல்டு மெடல் அடிச்சு இந்த மாதிரி பெருமை சேர்த்த உடனே விஐடியில் அவரை கூப்பிட்டு பெருமைப்படுத்தினாங்க. ஒரு மீட்டிங் பண்ணி அப்புறமேட்டுக்கு ஆம்னி மேனு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த மாதிரி விஐடியிலேருந்து ஒரு ஆம்னி வேனு இந்த மாதிரி பர்பஸில் உங்கள் குடும்பம் பெருசு சதீஷ், அதனால் வந்து நாங்கள் ஆம்னி வேன் கொடுக்குறோம்
அதனால் இது நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கொடுத்தாங்க. சதீஷ் உள்பட நான் எங்கள் மனைவியெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இப்போ நாங்கள் இருக்கிறோம் 4 பேர்னா கூட சதீஷ் சொல்லுவோம், சரி மேரேஜ் ஆகிட்டாக்கா குழந்தைலாம் பிறந்தாக்கா இந்த வேன் சரியாக போயிடும் அப்படின்னு காமெடியாக பேசுவோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ ஆம்னி வேனுக்கு கிடச்சிது. எனக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு நான் ஒரு செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து ஒரு ஆம்னி வேனு வீட்டிலேருந்து ஓனர் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது அளவில்லாத சந்தோஷம். சதீஷும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது அப்பயே சொன்னார், பாருப்பா நீங்கள் உங்கள் ஓனர் வந்து உங்களுக்கு கார்டு ஆம்னி வேனு பரிசாக அடிச்சிருக்காரு, ரொம்ப நன்றி சொல்லுங்கப்பா அவருக்கு அப்படின்னு நாங்களும் அதேமாதிரி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சார். ஸோ இந்த ஒரு நல்ல தருணத்தில் நிறைய பேர் உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க, திரு சதீஷ் அவங்களுக்கும் உதவி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு தருணத்தை பயன்படுத்தி யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் சார். ஸ்போர்ட்ஸ் லெவல்னு சொல்லும்போது இப்போ தனிப்பட்ட முறையில் நான் என் லைஃப்பில் வந்து நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. அவனை வளர்க்க நான் எடுத்துக்கிட்ட ஸ்டெப்லலாம் வந்து உதவி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் லெவலில் இவன் வளர்ந்து இந்த மெடல் எடுத்த உடனே பிரதம மந்திரி ஸ்கீம்லேருந்து அவருக்கு 20 lakh கொடுத்துருக்காங்க கிளாஸ்கோ காமன்வெல்த்துக்கு. அதே போல் ரயில்வே டிபார்ட்மெண்ட் அவர் மந்திரி, அவர் ஒரு 25 lakh கொடுத்துருக்காரு. இங்கே நம்ம தமிழக முதல்வர் அம்மா இருந்தாங்க 2014, அவங்க 50 lakh கொடுத்தாங்க. இந்த மாதிரி காலேஜிலலாம் கூட திருவள்ளூர் யூனிவர்சிட்டி, வேலம்மாள் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரிலாம் யூனிவர்சிட்டிலாம் 3 lakh 4 lakh அந்த மாதிரி கேஷ் அவார்டு நிறைய காலேஜில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நாங்களாம் நினச்சி பார்க்காத விஷயம். திடீர்னு ஒரு நார்மல் நிலை இருக்க எங்களுக்கு அங்கங்கே கேஷ் அவார்டு வந்து 3 லட்சம் 4 லட்சம் அந்த மாதிரி நிறைய அவார்டு அவர் மூலிமா எங்களுக்கு கிடச்சிருக்குது. இப்போ வந்து சதீஷை சொல்லுவார், சரிப்பா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு எங்களை எவ்வளோ நாள் வளர்த்தீங்க, நீங்கள் வந்து ஏன் கஷ்டப்படணும், நீங்கள் வேலையிலேருந்து நின்றுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்ட்டு என்கிட்ட ஒரு முறை சொன்னார். நான் சொன்னேன், அப்பா இப்போ வந்து நான் விஐடியில் வேலை செஞ்சுட்டுருக்கிறேன், விஐடியில் வேலை செய்தே நான் டிசிப்ளினுக்காக தான்ப்பா, இந்த டிசிப்ளினில் தான் உன்னை வளர்த்து ஆளாக்கி உன்னையும் ஒரு டிசிப்ளின் மேனாக ஆக்கினால தான் நீ இப்போது இந்த லெவலுக்கு நீ வளர்ந்துருக்குற. அதனால் வந்து இந்த டிசிப்ளினு என்னால் முடிகிற வரைக்கும் நான் வேலை செய்கிறேன், அதுக்கப்புறம் மட்டும் நான் நின்றுறேன்னு சொல்லியிருக்கேன். அவரும் அதை ஏற்றுக்கிட்டாரு. சரிப்பா நீ உங்கள் இஷ்டமாக செய்யுங்க, வீட்டில் வேலை செய்த நிற்காதீங்க, நீங்கள் கண்டினியூவாக வேலை பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான். எங்கள் மனைவி கூட வீட்டில் வேலை செய்யறதெல்லாம் நிற்க வேணாம், நீங்கள் இன்றைக்கி நம்ம பணக்கார ஆகிட்டு இருக்கலாம், ஆனால் வந்து வேலை செய்கிறது வந்து ஒரு ஒழுக்கத்தில் ஒரு டிசிப்ளின் வர அந்த சிஸ்டத்தை வந்து மாற்றாதீங்க. டெய்லியும் நம்ம வந்து நீங்கள் வேலைக்கு போகிறதுனால தான் டெய்லி கரெக்டாக எழுந்துக்கிறீங்க, வேலைக்கு போகிற பிறகு கோயிலுக்கு போகிறீங்க. அந்த தெய்வ பக்தியை கூட நம்மளுக்கு இந்த முன்னேற்றத்துக்கு காரணமாக வேலை, அதுவும் வீட்டில் செய்கிற வேலை, இந்த டிசிப்ளின் வந்து எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் மனைவிகளும் கூட கரெக்டாக பிடிச்சிருக்கோம். வேலைனா வேலை கரெக்டாக 8 hour டியூட்டிக்கு வந்துடுவோம், கரெக்டாக டைமோடு வர்றது டைமோடு போகிறது. இந்த டிசிப்ளினை பயன்படுத்தும் போது தான் என்னை பார்த்து தான் என்னுடைய சதீஷ் அந்த டிசிப்ளினை கற்றுக்கிட்டாருன்றது என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதே போல் என்னுடைய இளைய மகன் ஒருத்தர் இருக்கார் பிரதீப் குமார், அவரும் வந்து நேஷனல் லெவலில் ஸ்டேட் லெவல்லாம் விளையாடிருக்காரு. சதீஷ் போல் இன்டர்நேஷனல் லெவலில் போக முடியல. இப்போது அவர் தற்சமயம் எம்எஸ்சி பயோடெக் அந்த விளையாட்டுத்துறையிலே வந்து வண்டலூரில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காரு. இந்த ஒரு நல்ல தருணத்தில் பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு எவ்வளோ தடைகளை தாண்டி இன்னைக்கு பல அச்சீவ்மெண்ட் வந்து சதீஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் பல விதத்தில் உறுதுணையாக இருந்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான தருணத்தில் உங்களோட கனவான சொல்லியிருந்தீங்க, அதாவது ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக வந்து வரப்போகிற ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு மெடல் கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எங்களோட வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த நேர்காணலில் எங்களோட பேசுனதுக்கு ரொம்ப நன்றியா. நன்றி. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. நன்றி. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரணுவில் வரமுன் உயிரல்லவா, மண்ணில் வந்த நான் உன்னகலல்லவா, காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே